Hi, this is Dr. Divya Darshini, periodontist. I target on your gum and oral health. Gum disease பற்கள்ல சொத்தை. இது ரெண்டுமே வராம உங்க பற்களை நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணுமா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பிரஷிங். இப்பதான் தெரியுது அவன் ஏன் மயங்கி விழுந்தான்னு. ஏன் பல்லு விளக்கையா? மார்னிங் எழுந்ததுமே கண்டிப்பா எல்லாருமே பிரஷ் பண்ணிடுவோம். ஆனா அதோட விடாம நைட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. சாப்பிட்டதுமே பிரஷ் பண்ணுங்க. அது உங்க பற்களுக்கும் ஈறுகளுக்கும் ரொம்பவே நல்லது. மார்னிங் பிரஷிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நைட் பிரஷிங்கும் ரொம்ப முக்கியங்க. ஒரு ஃபுட் மெட்டீரியலை நம்ம வெளியில வைக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அது எப்படி ஸ்பாயில் ஆகி ஒரு கெட்டு போகுமோ அந்த மாதிரி தான் உங்களோட பல் இடுக்குகள்ல சாப்பாடு மாட்டும் போது அது அதே இடத்துல கெட்டு போகி உங்களுக்கு பற்கள்ல வந்து சொத்தை வர்றதும் உங்க ஈருக்கு டிசீஸ் வர்றது இது எல்லாத்துக்குமே காரணமா அமையுது. ஸோ ரெண்டாவதா நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், காரை எப்படி சர்வீஸ் பண்றோமோ அதே மாதிரி உங்க டென்டிஸ்ட் கிட்ட வந்து எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்கேலிங் இல்ல கிளீனிங் என்ற ப்ரொசீஜரை பண்ணிக்கோங்க. இது மூலமா உங்க கம்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஹெல்த்தியா இருக்கா, பற்கள் ஏதாவது சொத்தை இருக்கா அப்படின்றத நீங்க பார்த்து உங்க கம்ஸையும் உங்க பற்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே வச்சுக்கலாம்.